கடைக்கா எதுக்கு? பால் வாங்கிட்டு வரணும். அதே நேத்தே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. பால் கெட்டு போச்சு. இப்போ உங்களுக்கு காஃபி வேணும்னா பால் வாங்கிட்டு வந்து கொடுங்க. வாங்க முடியுமா முடியாதா? வாங்குறேன் வாங்கிட்டு வரேன். அப்படியே சேர்ந்து கூடவே ஒரு சின்ன பெருங்காய டப்பாவும் ஒரு 4 எலுமிச்சை பழமும் வாங்கிட்டு வந்துருங்க. அண்ணன் கொடுத்தாருல மளிகை சாமான்லாம், அதுல அதெல்லாம் இல்லையா? பால் காய்ச்சும் போது கொடுத்த எலுமிச்சை பழம் இப்ப வரைக்கும் எப்படிங்க இருக்கும்? கெட்டு போயிருக்காது? எலுமிச்சம்பழத்தெல்லாம் விடு, பெருங்காயம் எல்லாம் இருக்காதா? அதெல்லாம் மாமா கொடுத்த மாதிரி நான் பாக்கலங்க. சரி, நேத்து உங்க அப்பா கடைக்கு போனார்ல, அப்ப வாங்கிட்டு வர சொல்லிருக்கலாம்ல. ஞாபகம் வரலங்க. ஒவ்வொன்னுக்கா எனக்கு கடைக்கு போக சொல்லிட்டே இருப்பியா மீனா? எனக்கு என்ன உங்க அம்மா மாதிரி 30 வருஷம் கிச்சன்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான்லாம் இன்னைக்கு நேத்துக்கு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சுவேன். மொத்தமாலாம் லிஸ்ட் போட்டு எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல எனக்கு. இது ஒரு குத்தமா உங்களுக்கு? குத்தம் இல்ல மீனா, குத்தமே இல்ல. என்ன வாங்கணும்னு சொல்லு. பெருங்காயம், எலுமிச்சம்பழம், பால், அப்படிதானே? ஆமா, வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் போங்க. கடவுளே, நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாளே. மீனா, நீ சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கு கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுங்க. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தியே. நாம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் நம்ம ஆபீஸ்க்கு டைமுக்கு போக முடியும். பண்ணுங்க. இந்தாங்க டிஃபன் பாக்ஸ். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுல எடுத்து வச்சுக்கோங்க. என்ன யோசனை? நேத்து நைட்டு அண்ணன் பேசுச்சு. அண்ணன் ரொம்ப ஏமாளியா இருக்கிற மாதிரி சொல்லுச்சு. அண்ணனை யாரோ ஏமாத்துறதா சொன்னுச்சு. மாமாவை யார் ஏமாத்துறாங்க? அவங்க தான். அண்ணனும் அவங்களும் தான் அம்புட்டு சண்டை போடுறாங்க. ஒருவேளை அவங்க தான் அண்ணன் ஏமாந்ததுக்கு காரணமா இருப்பாங்களோ? மயிலக்கா எப்படி மாமாவை ஏமாத்துவோம்? சாஜி கிட்ட மட்டும் என் நகையெல்லாம் போயிருந்தா அம்புட்டு தான். 80 சவரன்ல 8 சவரன் மட்டும் தான் தங்கம். மத்ததுல கவரிங் தானே அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா. அதோட இந்த வீட்ல என் கதை முடிஞ்சிருக்கும். நாம எப்படி நோட் பண்றோமோ அதே மாதிரி தானே வீட்ல இருக்கிற எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. குறிப்பா அத்தையும் மாமாவும் நோட் பண்றாங்க. அவங்க பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நீ வருத்தப்படாத. வரியா, நம்ம 2 பேரும் பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். என் அண்ணனுங்க உள்ளதா இருக்காங்க. கூப்பிடவா? சீ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இப்ப எதுக்கு அரசிக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? டேய், எந்த பொண்ணா இருந்தாலும் ஒருத்த மேல அவளுக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அவன் கூட சேர்ந்து வாழ்வா. இட்லி கல்லு மாதிரி இருக்கோ? லைட்டா. இனிமே வீட்லயே மாவாட்டினாதான் சரி வரும் போல இருக்குங்க. ஆனா 2 பேருக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தான் தெரியல. அத்தை கிட்ட தான் கேட்கணும். சொல்லுடி, என்ன சமையல் இன்னைக்கு? இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணேன். அங்க என்னத்த சமையல்? இங்க வெறும் ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் ராஜி தான் முட்டை குருமா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா தேங்காய் பாலை கேன்சல் பண்ணிட்டு இப்ப முட்டை குருமா பண்ணிட்டு இருக்கேன். மதியத்துக்கு என்னத்த பண்ணிருக்கிய? நல்லதா, பெரிய நண்டு கடிச்சுதுரி. பெருசு பெருசா நண்டு. ஏதாவது வேணும்னா கேளு. அக்கா, எவனோ அக்கா அக்கான்னு கூப்பிட்டா திரும்பி திரும்பி பாத்துட்டு வருவியா? வா பேசாம. அக்கா அக்கான்னு திரும்பவும் சொன்னேன், கொன்றுவன் பாத்துக்கோ. இப்பதான் இவன் கண்ணுக்கு அக்கான்னு தெரியுது போல. இப்போவாவது நான் சொல்றது கேளுக்கா. எப்படிடா கூச்சமே இல்லாம வந்து பேசுற? உனக்கு மனசாட்சி உறுத்தல? அரசிமா, நீ கூட இந்த மாமா மேல கோவமா இருக்கியாடா? யாரா இருந்தாலும் நீங்க பண்ண வேலைக்கு கோவப்படதான் செய்வாங்க. அவன் என் தம்பி மட்டும் இல்ல, அவன் என் மூத்த புள்ள. அவனோட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சின்னதா ஏதாவது ஆனா கூட அவன் ஓடி வந்து என்கிட்ட தான் சொல்லுவான். நானும் அவன் கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு இப்ப வரைக்கும் புரியல கடை விஷயத்துல ஏன் அப்படி பண்ணான்னு. நல்லா இருக்கட்டும்மா, நமக்கு துரோகம் பண்ணா கூட நல்லா இருக்கட்டும். நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன். உங்க ரூம்ல ஆரம்பிச்ச சண்டை இன்னைக்கு முச்சந்தி வரைக்கும் வந்துருச்சு. போதுப்பா, என்ன பிரச்சனை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க. நிறுத்துறீங்க. போய் சொன்ன நினைச்சா உன்னை கொல்லாம விட மாட்டேன். இவன் உலக மக்கள் ஏமாத்துக்காரிப்பா. படிச்சிருக்கான்னு நம்ம கிட்ட சொன்னாங்க. இவன் வெறும் +2 தான் படிச்சிருக்கா. என்ன விட இவன் 2 வயசு பெரியவன். நம்ம எல்லாரையும் இந்த நாளா இவன் ஏமாத்திட்டு இருக்கா.